தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராமநாதபுரத்தில் கோனார்கள் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். ராமநாதபுரத்தில் கோனார்கள் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 18வது மக்களவைத் தேர்தல் முடிந்துவிட்டது. வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் தொகுதி ஒரு பரபரப்பான ஒரு தொகுதியாக மாறிவிட்டது. என்னவென்று சொன்னால், அங்கு திமுக கூட்டணியில் நவாஸ் கனி போட்டியிடுகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சொந்த தொகுதி தேனி. ஆனால் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். அதற்கு காரணம், அவர் சாதி வாக்குகளை நம்பி அவர் போட்டியிடுகிறார். அவர் சார்ந்த மறவர் சமூகத்தினர் தேனியில் கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உள்ளார்கள். ஆகவே அவர் சார்ந்த சொந்த சமூகத்து வாக்குகளை நம்பி அவர் ராமநாதபுரத்தில் களமிறங்கியுள்ளார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. ஜான் பாண்டியன் பிரச்சாரம் செய்தார். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகள் அவருக்கு விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம், செந்தில் மல்லர் அங்கு போட்டியிடுவதால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை அவர் பிரித்து விடுவார். மேலும் செந்தில் மல்லர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்து வருகிறார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அநேகம் பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் ஓ பன்னீர்செல்வம் மீது காட்டமாக இருக்கின்றனர். ஆகவே அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் ராமநாதபுரம் தொகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் கோனார் சமூகத்தினர் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் கண்ணப்பன் அவர்களும் கோனார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த முறை நவாஸ் கனிக்கு பதிலாக திமுகவை நேரடியாக போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுகவை சார்ந்த ராஜீவ்காந்தி மாநில மாணவர் அணி தலைவர் கோனார் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டார் கண்ணப்பன். ஆனால் திமுக தலைமை நவாஸ் கனிக்கே வாய்ப்பு வழங்கிவிட்டது. ஆக கோனார் சமூகத்தினர் கணிசமாக உள்ள தொகுதி ராமநாதபுரம் தொகுதி. முதுகுளத்தூர் தொகுதியிலே அவர்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள். ஆகவே இந்த கோனார் சமூகத்து வாக்குகளை ஓ பன்னீர்செல்வம் பெற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். கோனார் சமூகத்தினருக்கு திமுகவில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் கோனார் சமூகத்து வாக்குகளை தான் பெறலாம் என்று அவர் முயற்சி செய்தார். ஆனால் கோனார் சமூகத்தை சார்ந்த முக்கிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கிவிட்டார். அதாவது முதுகுளத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவரை நியமித்து விட்டார். ஆகவே கோனார் சமூகத்து வாக்குகள் அதிமுகவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள், ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாக்களிக்கவில்லை. இதை அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்துக்கு எங்களுடைய வாக்குகள் கிடையாது என்று அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டனர். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கோனார் சமூகத்தினர் மீது கடுங்கோபம் கொண்டனர். அதாவது ஓபிஎஸ் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் தங்களுக்கு வாக்களிக்காத காரணத்தினால் கோனார் சமூகத்தினர் மீது ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கோபத்துடன் இருந்தனர். இதன் உச்சகட்டமாக ராமநாதபுரத்தில் கோனார் சமூகத்தினர் வாழ்கின்ற கிராமங்கள் மீது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக கோனார் வசிக்கின்ற கிராமங்களுக்குள் போய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தனக்கு வாக்களிக்காத காரணத்தினால் தாக்குதல் நடத்துவது அது மிகவும் ஒரு கொடூரமானது. இது ஓ பன்னீர்செல்வத்துடைய ஒரு சாதி வெறியைத்தான் காண்பிக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஒன்றும் உத்தமர் கிடையாது. அவர் முன்னாள் முதலமைச்சர் தான். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே அவர் சாதி வெறியோடு தான் நடந்து கொண்டார். அது எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தினமும் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்படுவார் தென் மாவட்டங்களில். காவல்துறை காவல்துறை இதயம் கெட்டு போயிருந்தது. காவல்துறையின் கரங்கள் கட்டப்பட்டிருந்தன.
காவல்துறை ஓ பன்னீர்செல்வத்தோட கட்டுப்பாட்டில் இருந்ததால் இந்த அராஜகங்கள்லாம் அப்போ அரங்கிருச்சு. ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக தனக்கு வாக்களிக்காத காரணத்தினால் கோனார் சமூகத்தினர் மீது ராமநாதபுரத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். இது கண்டிக்கத்தக்க விஷயம். இது தேர்தலுக்கு முன்பு நடந்திருந்தால் நிலவரம் வேறமாக இருக்கும். ஆனால் தேர்தலுக்கு பின்பு நடந்துள்ளது. அதனால் இதை யாருமே கேட்கல. தமிழக அரசு கூட இதை கண்டுக்காமல் இருக்குது, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது. ஏன்னா அந்த கோனார் சமூகம்னா ஏதோ ஒரு இளிச்சவாய சமூகம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தமிழ் குடி. தனக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிறக்காண்டி கோனார் சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வருங்காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் திருந்த வேண்டும். திருந்தாவிட்டால் அவருக்கு அரசியலிருந்து விலகி ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும்.